ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று 18ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக டெல்லி செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். வணக்கம் அரவிந்த், நீங்க சொல்லுங்க, இந்த வழக்குடைய பின்னணி மற்றும் இந்த வழக்குல இன்னைக்கு நடந்த நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை பத்தி உங்களுடைய விரிவான தகவலை சொல்லுங்க. நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசானது ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த மத்திய அரசின் இந்த முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 4 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. வழக்கறிஞர்கள் சங்கம்லால் பாண்டே, விவேக் சங்கர் நாராயணன், அதே போல தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார், மற்றொரு வழக்கறிஞரான ஆல்வி, இந்த 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தாக்கல் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரருக்கு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் மத்திய அரசின் முடிவால் பொதுமக்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அவருக்கு ஆதாரம் சுமார் தற்போது புழக்கத்தில் இருந்த 14,60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான, அதாவது 86% பணத்தை மத்திய அரசு ஒரே அறிவிக்கையில் வெளியெடுத்து விட்டதாகும். அதாவது இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் 86% இருந்தது மக்கள் கையில் இருந்த புழக்கத்தில். ஆனால் ஒரே அறிவிக்கையில் இந்த 86% பணத்தை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். மேலும் அவர் நாட்டில் வெறும் 2 லட்சம் மட்டுமே ஏடிஎம்கள் இருப்பதாகவும், ஆனால் மக்கள் தொகை 125 கோடியை தாண்டி இருக்கும் போது வெறும் 2 லட்சம் ஏடிஎம்களை வைத்து மக்கள் எப்படி இதனால் பயன்பெறுவார்கள், தங்களுடைய பணத்தை எவ்வாறு மாற்ற முடியும், தாங்கள் அதிகமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை அவர்களுடைய பணத்தையே மாற்றிக்கொள்வதற்காக வங்கிகளுக்கு சென்று இந்த அடையாளம் அந்த அட்டை போன்ற பல்வேறு இடையூறுகள், பல்வேறு இடைஞ்சல்கள் இந்த திட்டத்தில் இருப்பதாகவும், இதனால் பொதுமக்கள் மிகவும் அதிகமாக பாதிப்படைந்துள்ளதாகவும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, மத்திய அரசின் இந்த முடிவானது ஒரு நாட்டிற்கே ஒரு நலனை கருதி, ஒரு ஃபியூச்சர், ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்டில் எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பெரும்பான்மையான நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. ஏனென்றால் கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழித்தாக வேண்டிய நிர்பந்தம் எங்களுடைய அரசு கையில் இருக்கிறது. அதற்காகவே நாங்கள் இந்த முடிவை எடுத்ததாக அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அவர் தன்னுடைய வாதத்தில் மக்கள் சில அசௌகரியங்களை சந்தித்து வருகிறார்கள் என்பதை நாங்களும் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் மக்கள் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு இதனை எளிமையாக்குவதற்காகவும் அவர்கள் வசதிக்காகவே பல்வேறு தளர்வுகளையும் நாங்கள் தொடர்ந்து அழைத்து வருவதாகவும் அவர் முன்வைத்தார். குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களிடம் மத்திய அரசிடம் மக்களின் அதிகமான இடையூறுகள் மற்றும் இடைஞ்சல்களை போக்குவதற்காக சில நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்காமே என்ற கருத்தை முன்வைத்த போது அதற்கு மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மத்திய அரசு அந்த அறிவிக்கையை தொடர்ந்து, அதாவது நவம்பர் 8ஆம் தேதி இந்த பணத்தை தடை செய்ததை தொடர்ந்து தற்போது வரை 6 அறிவிக்கைகளை வெளியிட்டிருக்கிறோம். நாட்டின் உயரிய பதவியான பிரதமர் கூட தொடர்ந்து இந்த திட்டத்தை கண்காணித்து வருவதாகவும், தொடர்ந்து இந்த ஆய்வை நடத்தி வருவதாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், தங்களால் முடிந்தவரை, அதாவது லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், பெரும்பான்மையான நலனுக்கு எந்த பாதிப்பும், அதாவது கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகள் தப்பிக்காத வகையில் என்னென்ன தளர்வுகளை எங்களால் வழங்க முடியுமோ அந்த அவ்வளவு தளர்வுகளையும் நாங்கள் வழங்கி வருவதாக தன்னுடைய பதிலை முன்வைத்தனர். இதனை கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த தடை செய்யப்பட்ட ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்டில் தடை செய்யப்பட்ட அந்த முடிவில் தாங்கள் தலையிடப் போவதில்லை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அதாவது அந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்ட முடிவில் உச்சநீதிமன்றம் தலையிடாது என்பதை மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது வரை எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள், இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள், அதே போல அந்த அத்தனை அறிவிக்கைகளும், அந்த 6 அறிவிக்கைகளையும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வாரத்திற்குள், இந்த வார இறுதிக்குள் பதில் மனுவாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டனர். அதே போல வழக்கின் விசாரணையை அடுத்த வாரம், அதாவது நவம்பர் 25ஆம் தேதிக்கும் ஒத்திவைத்துள்ளனர்.